வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல தரமான 5 கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 கிரைம் த்ரில்லர் படங்களும் தமிழ்லயே இருக்கு. அதுவும் இல்லாம யூடியூப்லயே இருக்கு. நீங்க ஓடிடிலலாம் போய் செக் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே போதும். படம் நான் சொல்ற மாதிரி சர்ச் பண்ணுங்க. நீங்க சில படம் டப்பிங் படம்லாம் பேர் வேற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்றேனோ அந்த மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். இதோட பிளாட் என்னன்றதை சொல்றேன். எந்த பிளாட் பிடிச்சிருக்கோ அந்த படத்தை ஃபுல்லா பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு ரக்ஷனா அப்படின்றது. இந்த ரக்ஷனா படம் தமிழ்லயே இருக்கு. ரக்ஷனான்ற பேர்லயே இந்த படம் தமிழ்ல இருக்கு. பாயல் ராஜ்புத் தான் இந்த படத்துல லீட் ரோலே பண்ணிருப்பாங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க தான் இதுல லீட் ரோலே பண்ணிருப்பாங்க. ஃபீமேல லீடா வச்சு தான் இந்த படத்தோட கதை இருக்கும். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். இவங்க பேர் கிரண் அப்படின்றது. இவங்க ஏசிபியா இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க இருக்கிற பகுதியில் அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது. ஒரு மர்ம நபர் தான் இந்த கொலையை பண்ணிட்டு இருக்கான். சக்சஸ் ஆன உமன் சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாரையும் குறி வச்சு அவன் சாவடிச்சிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டுமே கொல்லப்படுறாங்க. அப்படி கொலை செய்யப்பட்ட இடத்துல இவங்க சில க்ளூவெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இது கொலைதான்றத மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது தற்கொலை, அவ தற்கொலை பண்ணியிருக்கா, நீ தேவையில்லாம யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல என் ஃப்ரெண்டு தற்கொலை பண்ணியிருக்க மாட்டா, இது நிச்சயமா கொலை தான். சீரியல் கில்லர் ஒருத்தன் தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கான். எப்படியாவது அந்த குற்றவாளியை நான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சு இவங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க, கடைசியில இந்த கொலைக்கு பின்னாடி இருக்க அந்த கில்லரை இவங்க பிடிச்சாங்களா, அந்த கில்லர் எதுக்காக தான் இந்த கொலையை பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சில கேள்வி இருக்குல்ல, அதெல்லாம் சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். ரொம்ப டீசென்ட்டான படம்னு சொல்லலாம். தமிழ்லயே இந்த படம் இருக்கு. கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் நார்மலா தான் போகும். ஏன்னா லவ் சீன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் டைமை இழுத்துட்டு இருப்பாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல விசாரணை சூடு பிடிக்கும். ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணலனா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப செகண்ட் படத்துக்குள்ள நம்ம வந்துடலாம். இந்த படத்தோட பேரு மூணாம் நியமம் அப்படின்றது. இது ஒரு மலையாள படம் தான். அதாவது தேர்ட் லான்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த படத்தோட டைட்டில். ஆனா இது யூடியூப்ல உன்னை விடமாட்டேன் அப்படின்ற பேர்ல அவைலபிளா இருக்கு. ரொம்ப கம்மி பட்ஜெட்டை வச்சு எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதை இருக்கும். இந்த படத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபேஸ் ரியாஸ் கான் தான். மற்ற எல்லாருமே புதுமுகங்களா தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம மலையாள படம் நம்மளுக்கு யாரையும் தெரிஞ்சிருக்காது. இவரை மட்டும் தான் தெரியும், ரியாஸ் கானை மட்டும் தான் தெரியும். சரி, இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். ரியாஸ் கான் முதல்ல ஒரு கேஸை விசாரிக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு வராரு. அந்த வீட்டில் சில பசங்க கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. யார் இந்த பசங்க, எதனால இவங்க கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க, இதுக்கு பின்னாடி யார் காரணமா இருப்பான்ற மாதிரி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் விசாரணை ஆரம்பிக்கும் போது தான் நமக்குமே பாஸ்ட்ல போய் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பசங்க எல்லாருமே இந்த வீட்டில் தங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த வீடை ஒருத்தர் விலை கொடுத்து வாங்கியிருப்பாரு. இங்க ஹோட்டல் மாதிரி அமைச்சு நல்ல ரேட்டுக்கு இந்த வீட்டை விற்கலாம் நினைச்சிருப்பாரு. இவர் ஹோட்டல் அமைக்கிறதுக்காக டிசைன்லாம் பண்றதுக்காக ஒரு பொண்ணை வர வச்சிருப்பாரு. அந்த பொண்ணுமே இவங்க கூட சேர்ந்த மாதிரி தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி தங்கிட்டு இருந்தவங்க எதனால கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க, இவங்களை யாரு கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு பார்த்தீங்களா. ரியாஸ் கான் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிப்பாரு. அதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா பட்ஜெட் கம்மியா இருக்க படம். அதனால நீங்க பயங்கரமா எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப சாதாரணமா தான் இந்த படத்தோட கதை போகும். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத மாதிரி வித்தியாசமா முடிச்சிருப்பாங்க. நிச்சயமா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். உன்னை விடமாட்டேன் அப்படின்ற பேர்ல தான் இந்த படம் தமிழ்ல இருக்கு. இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு படத்தை சொன்னேன் பாத்தீங்களா, அந்த படம் அளவுக்கு இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா பட்ஜெட்லாம் ரொம்ப கம்மி. அதெல்லாம் மனசுல வச்சு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப மூணாவது படத்தை பத்தி பார்ப்போம். டிரைவர் ஜமுனா அப்படின்றது. இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லாங்க. என்னன்னு தெரியல, ஐஸ்வர்யா ராஜேஷ் ஃபீமேல் லீடு பண்ண எந்த படமும் பெருசா போல. ஆனா இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப டீசென்ட்டான படம்னு சொல்லுவேன். இந்த படம் இப்போதைக்கு யூடியூப்லயே இருக்கு. இது ஆகால இருந்தது, இப்ப யூடியூப்லயே கிடைக்குது. டிரைவர் ஜமுனா அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். ஆக்சுவலா நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த டாக்ஸி ஓட்டுற வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க அப்பா அந்த வேலையை பண்ணியிருப்பாரு. அப்பாவுக்கு உடம்பு முடியாம இறந்து போயிடுறாரு. ஏதோ ஒரு விபத்து மாதிரி நடந்து இறந்து போயிடுறாரு. அம்மாவும் முடியாம இருக்காங்க. அதாவது அம்மாவால நடக்க முடியாது, வலிப்பு அந்த மாதிரி இருப்பாங்க. அம்மாவை பார்த்துக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியாவது டிரைவ் பண்ணாதான் நம்ம அம்மாக்கான மெடிக்கல் ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியும்ன்ற மாதிரி இவங்க ராப்பகலா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த கொலை பண்ற மாதிரி ஆளுங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 3 பேர் இவங்களோட கார்ல ஏறிடுவாங்க. அதே மாதிரி ஒரு அப்பாவி பையனோ கார்ல ஏறிடுவான். அந்த அப்பாவி பையனோ இவங்களுமே அந்த 3 ரவுடிங்க கிட்ட மாட்டி பாடா படுறாங்க. இங்க போ அங்க போன்ற மாதிரி அவனுங்க டார்ச்சர் பண்றாங்க. அந்த டார்ச்சர்லாம் மீறி அவனுங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். முடிவுல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம்.
இந்த படத்தோட ரன்னிங் டைமும் கொஞ்சம் கம்மி தாங்க. 2 மணி நேரத்துக்கு கீழே தான் இந்த படத்தோட கதையே இருக்கும். ஸோ நல்லா இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 4ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு உல்ஃப் அப்படின்றது. இது ஒரு மலையாள த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை டைரக்டா ஓடிடில தான் ஸ்ட்ரீம் பண்ணாங்க. ஜி5ல இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ணாங்க. இப்போ இந்த படம் தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. உல்ஃப் அப்படின்ற பேர்ல தான் இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. யூடியூப்ல சர்ச் பண்ணா உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் அசோகன், அதே மாதிரி சம்யுக்தா மேனன், இதை தாண்டி ஷைன் டாம் சாக்கோ இவங்க எல்லாருமே இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு வீட்லயே நடக்கிற மாதிரி தான் இந்த முழு படத்தையும் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பொண்ணுக்கு நிச்சயம்லாம் செய்யப்பட்டிருப்பாரு. அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணலாம், அந்த பொண்ணை வந்து வீட்டில் போய் பார்க்கலான்ற மாதிரி வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. அந்த சமயம் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷனுக்காக வெளியே போயிருக்காங்க. நீங்க உள்ளலாம் வராதீங்க, கிளம்புங்க கிளம்புங்கன்னு வாசலோட அனுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் கட்டிக்க போற பொண்ணு தானே, கொஞ்ச நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக உள்ள நுழைஞ்சிடுறாரு. அப்பன்னு பார்த்து லாக்டவுன் போட்டுறாங்க. இது வந்து 2020ல நடக்கிற மாதிரி இருக்கும். லாக்டவுன் போட்டுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த வீட்டில் தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஆயிருது. இவர் வீட்டில் இருக்கிறத அந்த பொண்ணு விரும்பவே மாட்டாங்க. அந்த பொண்ணு வேற யாரையும் மறைச்சு வச்சிருக்காங்கன்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு. அந்த பொண்ணு எதுக்காக இவரை இருக்க விட மாட்டாங்க. வீட்டுக்குள்ள 3ஆவதா ஒரு நபர் இருக்காரு. அந்த 3ஆவதா இருக்க நபர் யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். ஷைன் டாம் சாக்கோவை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ரோல் தான் இந்த படத்துல பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ இந்த வீட்டுக்கு வரும்போதே அவர்கிட்ட ஒரு பிரச்சனையை வலிச்சிருப்பாரு. அதனால லாக்டவுன் போட்டோன்னே நீ கிளம்பலாம் கூடாது, இந்த வீட்டில் தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஷைன் டாம் சாக்கோவும் லாக் பண்ணி வச்சிருவாரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற படத்தோட பேர் தமிழரசன் அப்படின்றது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் ஆண்டனி தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி சுரேஷ் கோபி இருக்கார்ல, ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படமும் இப்போ யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பற்றி சொல்கிறேன். ஜான் கியூன்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, அந்த படத்தை ரீமேக் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாரு. இவரோட பையனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணணும்ன்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டு வந்துடுறாரு. ஆனா அவங்க என்னென்னமோ காரணம் சொல்லி அந்த ஆபரேஷன் பண்ணாம இழுத்துட்டு இருக்காங்க. இதனால நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்டேஜில் கோவம் வந்துருது. இந்த ஹாஸ்பிட்டலையே ஹைஜாக் பண்ணிடலாம், நம்ம பையனுக்கு ஆபரேஷனை பண்ண வைக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதுதான் பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா இன்னொரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா இவருக்கும் வேற ஒருத்தருக்கும் பிரச்சனை இருக்கும். அவர் வேற நம்ம ஹீரோக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோ இருக்காருல, இங்க இருக்க டாக்டரை மிரட்டி அந்த ஆபரேஷன்லாம் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. கடைசியில பையனை காப்பாத்தினாரா இல்லையான்றது தான் மீதி கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும், த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை ட்ரை பண்ணலன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களும் நல்லா தான் இருக்கும். அதுல அந்த 3ஆம் நியமம்னு ஒரு படத்தை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அந்த படம் மட்டும் மேக்கிங் கொஞ்சம் சாதாரணமா இருக்கும். மத்த எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஏற்கனவே இதுல எந்தெந்த படங்கள்லாம் பார்த்திருக்கீங்க, எந்த படம்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.